இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று தமிழ் சினிமா கொடூரமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் நிஜம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் படைத்தலைவன் எல்லாம் விஜயகாந்த் மேலே இருக்கிற சிம்பத்தியின் காரணமாக சரி அவர் பையன் நடிச்சிருக்கானேன்ட்டு தேமுதிக உறுப்பினர்களும் விஜயகாந்த் அபிமானிகளும் பார்த்து அந்த கூட்டம் தானே ஒழிய படத்தை ரசித்து படம் அற்புதமாக இருக்குது, இந்த படமெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு மக்கள் ஓடி வந்த கூட்டம் இல்லை. அது அவங்களுக்கான ரெகுலர் கலெக்ஷனை கொடுத்துச்சு ரசிகர்கள் கூட்டமும் கட்சி கூட்டமும். மற்றபடி நடிகன் நடித்த படத்துக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகிற குபேரான்கிற திரைப்படம் தனுஷ் நடிச்சிருக்கான், ராஷ்மிகா மந்தனா, இந்த மாதிரி படங்களுக்கு தான் கூட்டமே போகும். மற்றபடி சின்ன படங்கள் இதெல்லாம் 50 பேர் 30 பேரோட எழுதப்பட்ட விதி, அவரே படம் எடுத்து அவரே டிக்கெட்லாம் கொடுத்து அவரே ஓன் ரிலீஸ் பண்ணி படம் ரொம்ப அற்புதம்னு சொன்னதுக்கப்புறம் தான் கூட்டம் வரும். இதுதான் தமிழ் சினிமாவோட நிலைமை. இந்த கொடூரத்தோட யாரும் எங்களை போன்றவர்களுக்கு வாய்ப்பை தருவதில்லை. நான் இந்த வீடியோவோட நோக்கம் இதை யதார்த்தத்தை சொல்வதல்ல. நான் தற்சமயம் ஒரே ஒரு இயக்குனரிடம் பயணம் செய்து வருகிறேன். அந்த இயக்குனர் என்னை கைவிடும் பொழுது நான் சினிமாவில் இல்லை. அதுக்கப்புறம் சுற்ற மாட்டேன். ஏன்னா எனக்கு வேல்யூ கொடுக்கறதுக்கு நான் டைரக்டராக மீட் பண்ணால் சுற்றுவேன். இதில் மறுபடியும் எனக்கு வேல்யூ கொடுக்குற ஒரு தயாரிப்பாளர் இருந்தால் படம் பண்ணுவேன். இல்லைன்னு நான் சுற்ற மாட்டேன், கிளம்பிடுவேன். பொட்டாட்டியெல்லாம் போட்டு ஊருக்கு போயிடுவேன். இந்த இயக்குனர் எனக்கு துரை செந்தில்குமார் வேல்யூ கொடுக்குறாரு, எனக்கு என்னுடைய அறிவுக்கு மரியாதை தராரு, அதை டிபார்ட்மெண்ட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய ஸ்கிரிப்ட் நாலேஜுக்கு மரியாதை கொடுக்குறாரு. இதே மரியாதை வேறு ஒரு இயக்குனர்கிட்ட கிடைச்சாலும் ட்ராவல் பண்ணுவேன். இல்லை இதெல்லாம் புரிஞ்சிக்காத மறுபடியும் வழக்கம் போல் தமிழ் சினிமா இருந்துச்சுன்னா நான் சுற்ற மாட்டேன். அந்த முட்டாள்தனத்தை நான் செய்ய மாட்டேன். என்னுடைய வயதுக்கு மேலே நான் இமேஜை கெடுக்க மாட்டேன். ஏன்னா வேறு இடத்துல போய் உழைச்சாலும் இங்கே பணம் கொடுவதுக்கே விசாலமான மனசு இல்லை யாருக்கும். ஃபாஸ்ட்டு அவனே ஒரு டைரக்டர் சொந்தமாக தனியாக திங்க் பண்ணி 60 சீனோட பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொண்டு போகணும். அது அவனுக்கு படம் எடுப்பானுங்க. அறிவிட்டு கெட்ட முட்டைங்க. இந்த பவுண்டர் ஸ்கிரிப்ட் கேட்குறவனுங்களெல்லாம் எனக்கு அவ்வளோ கோபமாக வரும். அது சினிமாவே கிடையாது. அது சினிமாங்கிறது ஒரு டீம் ஒர்க்கு, கூட்டு முயற்சி. ஒரு கதை ஸ்கிரிப்ட் டாக்டர்ஸ் மாதிரி ஒரு 6 பேரால் அலசப்பட்டு அதுக்கப்புறம் அது போய் பாட்டில் இன்னும் கொஞ்சம் கூட டைலாக் மாடுலேஷன் வரும். ஆனால் என்ன ஷேப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா கதை கேளுங்க, அவ்வளோதான். அதுக்காக பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொண்டு வாங்கன்னு சொல்வது தவறு. அதுவும் தனிப்பட்ட ஒரு கிரியேட் பண்ண பவுண்டட் ஸ்கிரிப்டெல்லாம் சிறப்பாக அமையாது, பெருசாக அமையறதுக்கு வாய்ப்பும் இல்லை. இதை நான் பல முறை சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. டீம் ஒர்க்கு சினிமா டிஸ்கஷன் சம்மந்தப்பட்டது.